மாஸ்ன்னு சொன்னீங்கன்னா டயலாக் டெலிவரியிலேயே இருக்கும். நாயகனில் எடுத்தால் கூட அவர் சொல்லுவார் வந்து கமல் சார் டயலாக் இருக்கும், நான் அடிச்சா நீ செத்துருவேங்கிறது. அது ஆக்சுவலாக வந்து அவர் கத்தி சொல்ல மாட்டார். கத்தி சொன்னால் அதுக்கான இம்பாக்டே போயிடும். இறக்கி சொன்னால் தான் அதில் மாசு இல்லையா, அதுதான். ஸோ கத்தணுங்கிற அவசியம் இல்லை. கத்துனா தான் மாசுங்கிறது வந்து அது வந்து ஒரு நம்ம அது வந்து கொஞ்சம் லேசி ஃபில்ம் மேக்கிங். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த டீம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க? எங்களுக்கு என்னென்னா நல்ல படம் எடுத்திருக்கோம், ஸோ எல்லாரும் பார்த்தா நல்லது பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பார்த்துருவாங்க. பெங்களூர்லன்னா ஓசூருக்கு வந்து பார்ப்பாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. படத்துக்கு பேர் வச்ச மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறீங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தக்ஸ் தான். தக்ஸ் தான். கமல் சாரும் அடிக்கடி சொல்கிறது தான், டெக்னாலஜியஸ் பிடிச்சிருக்கு, அது ஒரு பொம்மை மாதிரி அதை வச்சு விளையாடலாம். ஆனால் அதுக்கு நம்ம அடிமை ஆகிட முடியாது. கதை தான் கிங்கு. டெக்னாலஜி கதை சொல்ல உதவுதா, அதுதான் மெயின். அந்த வகையில் ஹீஸ் ஒரு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரீல்ஸ் பார்த்து பசங்க இப்போ என்னன்னா சீன் வந்து டக்கு 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 மூவ் ஆகணும் அப்படின்னு படத்துலேயே அந்த ரீல்ஸ் பார்க்குற மோகத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால தக்லைஃபில் வந்து மணி சார் மாறி இருக்கிற அப்படி அந்த ஜென்ரேஷனுக்காக. இது எப்படின்னா இலை போட்டு விருந்து இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் விரும்புகிறாங்க. அதுக்காக இலை சாப்பாடு வந்து இனிமேல் யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு ஒதுக்கி வச்சுறது கிடையாதுல்ல. ஏன்னா அதில் ஒன்று இருக்குல்ல. ஆமாம். ஸோ அதுதான் சில இடங்களில் டீகோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சு 2 சிம்பு சாரா, ஒரு நல்ல சிம்பு சார் ஒன்று, கெட்ட சிம்பு சார் ஒன்று இருக்கிறாப்ல அப்படின்னு. அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்படியே இருக்கட்டும். அப்போ 2 சிம்பு சார் அப்படியே இருக்கட்டும். நான் ஒன்றுமே சொல்ல போகிறது. படத்தை பாருங்க. Presta Kids School Uniform Shirts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. மணி சாரோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சொன்ன அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் அந்த விஷயம் வந்து ரொம்ப டிப்டாப்பாக இருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும். இப்போ மற்ற படங்கள் வந்து அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை ஒரு சீனாக இருக்கட்டும் பயங்கர எலிவேட்டடாக இருக்கும். அது பக்கா கமர்ஷியல் மீட்டரில் இருக்கும். மணி சார் கமர்ஷியலாக எடுத்தாலுமே அந்த ஒரு சட்டில்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்ல, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சவுண்ட் இன்ஜினியர்? இல்லை, கமர்ஷியல்னால் என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிடணும். கமர்ஷியல்னா என்ன, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கணும், ஆடியன்ஸ் ரசிக்கணும், ஆடியன்ஸ் தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது கம்ஃபர்டபுளாக போகணும், படத்தை ரசிச்சுட்டு போகணும். ஆடியன்ஸ் ரசிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது கமர்ஷியல் படம் தான். ஸோ நம்ம சட்டிலாக எதாவது கொடுத்தாலும் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ரசிச்சா அது கமர்ஷியல் படம் தானே. ஸோ கமர்ஷியல் படங்கிறதுனால நாடாசமாக இருக்கணுங்கிறது தேவையில்லை சார். ஒரு மாஸ் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மணி சார் படத்துலேயும் மாஸ் எலமெண்ட் இருக்கும், பயங்கர மாஸாக இருக்கும். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு சட்டிலாக காமிச்சா அந்த மாஸ் எலமெண்ட்டை மாஸாக என்ஜாய் பண்ண வைப்பாப்ல. அது வந்து மணி சாரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் அந்த மேஜிக். அது எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா மற்ற இடத்துல பிஜிஎம் ஹையாக இருக்கும், ஒரு ஸ்லோ மோஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அது மணி சார் கிட்ட வரும்போது நீங்கள் சார் உங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணுவாப்ல? ஏன்னா நீங்கள் போடுற அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், சவுண்ட் இன்ஜினியரிங்காக பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், அதுவும் அந்த சீனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். பொன்னியின் செல்வனுக்குலாம் அவ்வளோ ஆப்டாக இருந்திருக்கும். அது எப்படி சார் முடியுது அந்த மேஜிக்? இல்லை, இது அவர் பல வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காருல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது டயலாக் டெலிவரியிலேயே இருக்கும். இப்போ நாயகனில் எடுத்தால் கூட அவர் சொல்லுவார் வந்து கமல் சார் டயலாக் இருக்கும், நான் அடித்தா நீ செத்துருவேங்கிறது. அது ஆக்சுவலாக வந்து அவர் கத்தி சொல்ல மாட்டார். கத்தி சொன்னால் அதுக்கான இம்பேக்டே போயிடும். இறக்கி சொன்னால் தான் அதில் மாசு இல்லையா, அதுதான். ஸோ கத்தணுங்கிற அவசியம் இல்லை. கத்துனா தான் மாசுங்கிறது வந்து அது வந்து ஒரு நம்ம அது வந்து கொஞ்சம் லேசி ஃபில்ம் மேக்கிங். அது வந்து ரொம்ப யோசிக்காமல் பண்ணுறது. கத்தாமலே அதை கொண்டு வரலாம். ஸோ அதில் இருக்கிற ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, அதை ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. ரசித்து அதில் திரும்ப திரும்ப படத்தை பார்ப்பாங்க, பைசா போடுவாங்க, கமர்ஷியல் படம், அவ்வளோதான். அதில் தான் த கிங் கோட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதில் இன்னும் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த டைலாக்லாம் பயங்கர மாசான டைலாக் சார், மறக்கவே முடியாது. கரெக்ட். ஆனால் அந்த டைலாக் கத்தி சொன்னால் வேலைக்கு ஆகாது. ரொம்ப சட்டிலாக இத்தனைக்கும் அடி வாங்கிட்டு பேசுவாப்புல. கரெக்ட். அது சொன்னதுக்கப்புறம் தேட்டர்லேயும் சரி, இப்போ அந்த சீனை பார்க்கும்போது சரி, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். கரெக்ட். ஓகே சார். சார் அடுத்து நான் கமல் சார் பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கமல் சார் வந்து கால் வைக்காத கை வைக்காத இடமே கிடையாது சினிமாவில். வந்து கமல் சாரை தாண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் ஆஸ் சவுண்ட் இன்ஜினியராக வந்து இப்போ அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறோம், இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கமல் சார் இந்த தக்லைஃபில் ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணாப்லையா சார் உங்ககிட்ட? என்ன சொன்னாப்ல, என்ன பேச முடிச்சு? இல்லை, இன்ஃபேக்ட் அவரும் ஒரு டைரக்டர், அவரும் ஒரு ஃபில்ம் மேக்கர், அவருக்கும் டெக்னிக்காலிட்டிஸ் ஃபுல்லாக தெரியும். ஆனால் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் அவர் ஸ்டார் அண்ட் ரைட்டர், ப்ரொடியூசர் எல்லாம் நிறையா வேலை பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட இன்புட்ஸ் இருக்கும். அவரோட இன்புட்ஸ் நாங்கள் கேட்குறதுக்கு விரும்புவோம். ஏன்னா ஏதாவது ஸ்பெஷலாக தான் வரும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா வரும். ஏன்னா கதை
எழுதினவர். ஸோ அதனால் அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இந்த சீனுடைய எமோஷன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் அவருக்கு இன்புட்ஸ் இருக்கும். ஸோ அது அப்பப்போ ஷேர் பண்ணிக்குவார். நாங்கள் அது வந்து அது அவர் சொல்கிற இன்புட்ஸை பயன்படுத்திட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார், எனக்கு அந்த இன்புட் விஷயம் நீங்கள் சொன்னீங்களே சார், அதை தாண்டி வந்து என்னன்னா கமல் சார் வந்து எப்பயுமே அட்வான்ஸாக இருப்பாப்புல, டக்குன்னு ஃபாரின் போவாப்புல, அட்வான்ஸான டெக்னாலஜிக்கு கற்றுக்கிட்டு வந்துடுவாப்புல. இங்கே உள்ள ஆளுகிட்டலாம் அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, இது பண்ணுங்களேன், ஸ்டண்ட் மாஸ்டர்ட்டே வந்து இதை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாப்புல அப்படின்னு. உங்ககிட்ட அந்த இன்புட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார்? அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ண முடியுமா சார்? படத்தில் வந்தது சொல்ல முடியாது. இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் படம் தாண்டி இந்த டெக்னாலஜி ரீதியாக உள்ளது. இல்லை, டெக்னாலஜி நிறைய பேசுவோம். ஏன்னா சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் வேலையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ டெக்னாலஜி வைஸ், அதாவது இப்போ எஸ்பெஷலி டெலிவரி ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த படத்துலாம் வந்து அட்மாஸில் மிக்ஸ் பண்ணுறோம், டால்பி அட்மாஸில். ஸோ அதோடைய இப்போ கிட்டத்தட்ட பாதி ஸ்க்ரீன்ஸ் டால்பி அட்மாஸ் ஸ்க்ரீன்ஸ் தான். ஸோ அதில் பார்க்குறதுக்கும் நம்ம வழக்கமான 5.1 தியேட்டரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அதிகம், சவுண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இடத்துல பேன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில சட்டில்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கான தீனி போடணும். ஏன்னா அது இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் சுற்றி விட்டுற முடியாது, கதை கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ டெக்னாலஜி வந்து ஒரு அது கமல் சாரும் அடிக்கடி சொல்கிறது தான், டெக்னாலஜி எஸ் பிடிச்சிருக்கு, அது ஒரு பொம்மை மாதிரி அதை வச்சு விளையாடலாம். ஆனால் அதுக்கு நம்ம அடிமை ஆகிட முடியாது. கதை தான் கிங்கு, டெக்னாலஜி கதை சொல்ல உதவுதா, அதுதான் மெயின். ஸோ அந்த வகையில் இன்ஃபேக்ட் அதான் நிறைய பேர் அவர் வந்து இப்படி பார்ப்பாங்க, பட் ஃபண்டமெண்டலி அவர் எக்ஸலண்ட் ஸ்டோரி டெல்லர். ஸோ இந்த டெக்னாலஜி கதை கரெக்டாக சொல்லுதா, கதை சொல்கிறதுக்கு டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்துகிறோமா, இல்லை தப்பாக கூட பயன்படுத்தலாம் அதை. ஸோ சரியாக பயன்படுத்துகிறோமா, கரெக்ட். அந்த வகையில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கண்டிப்பாக சார். ஆனால் கமல் சாரை பற்றி வெளியில் ஒன்று சொல்லுவாங்க சார், என்னென்னா எல்லாத்துலேயுமே கோட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கமல் சாருங்கிறவர். ஆனால் என்னென்னா இப்போ ஒரு டேரக்டர் வராப்பலன்னா அங்கே வந்து கமல் சாரோட தலையீடு இருக்கும், இல்லைனா எடிட்டிங்கில் கமல் சாரோட தலையீடு இருக்கும், இல்லைனா வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங்கில் அங்கேயும் இருக்கும், மியூசிக்லேயும் இருக்கும். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதனால் அவர் எல்லாத்துலேயும் தலையிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சா சார் கமல் சார்? கிடையவே கிடையாது. திறமையான ஆளுங்களோட வேலை பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் யாரோட வேலை பார்க்குறோன்னு. ஓகே. ஸோ அவர் வந்து வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுப்பாரு, அது ரொம்ப முக்கியம். ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ ஏன்னா இது தலையீடுங்கிறது வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி, எல்லா இதுலேயும் அவருக்கு தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட இன்புட்ஸ் வரும், அது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அட் த சேம் டைம் நாங்கள் யோசித்து ஒன்று பண்ணியிருப்போம் இல்லையா, அதையும் ரசிக்கக்கூடிய ஆள் அவர். ஓகே. ஸோ அதுதான் அதில். ஸோ இது பேக் அண்ட் ஃபோர்த் வேலை, இது கொலாபரேட்டிவ் ஒர்க் தான். சினிமாங்கிறது ஒரு ஆள் எடுக்கிற படம் கிடையாது இல்லையா, எல்லாம் நிறைய ஃபுல் டீம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நமக்கு கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பண்ணுறது தான் சினிமா சார். அடுத்து ஏன்னா தக் லைஃப் பற்றி பேசியாச்சு, கமல் சார் பற்றி பேசியாச்சு, இன்னொன்று தக் லைஃப் பற்றி இப்போ ஒரு நியூஸ் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகுன்னு நினைக்கிறேன். கமல் சார் ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறாப்புல போய் அங்கே பேசும்போது வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ் மொழியிலேருந்து தான் பிரிஞ்சு கன்னட மொழி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கட் பண்ணால் அந்த சைடு இல்லை, நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து மணி சார் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இங்கே உங்கள் டீம் இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கு, அங்கே ஒரு பெரிய பட்டாளமே இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அந்த டீம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அந்த டேரக்டர் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்லாம் சில டாக்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க இதுக்கு? இல்லை, இது வந்து சில விஷயங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வரூபம் வந்தபோது கூட ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான். இதெல்லாம் சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் அப்படின்னு போயிட வேண்டியது தான். அதுதான், அந்த அளவுக்கு தான். ஏன்னா இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இதை போய் நான் காவிரி பிரச்சனை எத்தி வைக்க முடியாது. ஸோ அது எங்கள் வேலையும் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ரியாலிட்டின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே ஒத்துக்கிட்டு போகணும், அவ்வளோதான். ஓகே சார். இது எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்போ கேட்ட கேள்வியே சொன்னது தான்,
ஏன்னா கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு ஸ்பாட்லேயே அடிச்சிட்டாப்ல. அப்படிங்கும்போது அங்கே படம் ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்னா இப்போ வந்து ஓகே ஒரு ஆக்டரா ஓகே ப்ரொடியூசர் ஓகே, பட் ஆனால் வந்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப இது பண்ணி எடுத்துருப்பாப்ல. இப்போ மணி சாருக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, ஐயோ இந்த ஊரில் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இல்லை இப்போ நீங்களுமே எங்கிட்ட பேசும்போது என்னன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் பண்ணும்போது அது தனி படம் மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது. நம்ம இவ்வளோ ஒர்க் போட்டிருக்கோமே, இங்கே இந்த படம் ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கஷ்டமா இல்லையா சார்? படத்தோட வெற்றி தோல்வியை வந்து நம்ம அதுக்காக அஃப்கோர்ஸ் படம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தான் ஒர்க் பண்ணுறது. அது ஒரு ஆடியன்ஸுக்கு போய் சேரலைன்னா சேரல, அவ்வளோதான். அதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அது அந்த ஏன்னா ப்ரொடியூசர் சைடில் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. முடியலன்னா அதை ஒத்துக்கணும்ல, அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ அதை பற்றி ரொம்ப யோசித்து வருத்தப்பட்டுக்கலாம் பிரயோஜனம் கிடையாது. இல்லை சார், உங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் சார் இருக்கிறீங்க நீங்கள் தக்லைஃபில் உள்ள எல்லாருமே? இல்லை, எங்களுக்கு என்னென்னா நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரும் பார்த்தா நல்லது பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பார்த்துருவாங்க, எப்படியாவது பார்த்துருவாங்க. ஓகே, அவ்வளோதான். அங்கே இல்லைனாலும் கிளம்பி வந்து வேற எங்கேயாச்சும் பார்த்துருவாங்க. அடி பெங்களூர்லாம் ஓசூருக்கு வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகே சார், ஆனால் படத்துக்கு பேர் வச்ச மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறீங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே தக்ஸ் தான். ஓகே சார், ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இந்த படத்தில் பயங்கரமாக ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சார்? என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்து. எனக்கு இந்த படத்தோட ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஹ்மான் சாரோட ஸ்கோர் சூப்பர் ஸ்கோர், பிச்சுட்டாரு. ஏன்னா இல்லை என்னன்னு தெரியும், என்னென்னா இப்போ படத்தோட ஆடியோ ட்ராக் ரிலீஸ் ஆகிற சவுண்டு மியூசிக் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பாட்டெல்லாம் கேட்டுடுறோம். ஸோ எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மியூசிக் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாட்டை வந்து தைரியமாக வெளியே ஹம் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து அது வரைக்கும் ஐயோ யாரும் கேட்காம ஹம் பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா ரசிக்கிறோம்ல அதை. ஏன்னா அது கண்டினியூஸாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் வேலை பார்க்கும்போது. அதே மாதிரி ஸ்கோர் கூட ஃபேண்டாஸ்டிக் ஸ்கோர். அந்த ஸ்கோர் பற்றி அதான் படம் பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ அதை பற்றி பேசலாம். இது கேட்டியா, இந்த சீனில் இப்படி வந்துச்சு கேட்டியா, இது ரசிச்சியா, அதில் ஒரு சின்ன இந்த ஒரு சட்டிலிட்டி இருக்கு, அதை கவனிச்சியா, அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அது எனக்கு ரொம்ப அது ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஸ்கோர்ஸ் தான் சூப்பர் ஸ்கோர். ஏன்னா என்னென்னா அதான் சொன்னேன், மணிசரோட டைரக்ஷனில் இந்த சீன், இந்த எமோஷன் இது இருக்குன்னு தெரியும் நமக்கு. கமல் சார் பர்ஃபார்மன்ஸு, சிம்பு சார் பர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்கவே வேணாம். அவங்க வந்து அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அதோடைய ஆக்ஷன், ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ண வேலை, டான்ஸ் கொரியோகிராஃபர் பண்ண வேலை, எல்லாம் இருக்கும். காஸ்டியூமில் ஒரு இது இருக்கும், ஒரு செட்டில் ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் ரசிக்கிறோம் இல்லையா? அதோட சேர்ந்து மியூசிக்கோட ஃபுல்லாக கேட்கும்போது அதான் ஃபினிஷ்ட் படம். ஆடியன்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து லேயர் பை லேயராக பார்த்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்துருக்கோம், அது இல்லாமல் பார்த்துருக்கோம், விஎஃப்எக்ஸ் இல்லாமல் பார்த்துருக்கோம், விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சீன் எப்படி ஆகுதுன்னு தெரியுது. ஃபிலிம் கிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆகுது ரவிகிருஷ்ணன் சாரோடைய ஒர்க்கு. ஏன்னா அன்கிரேடட் ஃபுட்டேஜில் ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வரும், ஓ அது இப்படி பண்ணியிருக்காங்களா, அது கொஞ்சம் ரசிப்போம். ஸோ பட் ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்க ஃபினிஷ் படம் தான் பார்ப்பாங்க. ஃபினிஷ் படத்தில் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எங்களுக்கு அந்த ப்ராசஸில் அதில் ஒரு ஜாய் இருக்குது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இதுவும் பார்த்துட்டோம், அது பில்டாக வருது. ஸோ இது வந்து ஆடியன்ஸால் ரசிக்க முடியாத ஒரு விஷயம், எங்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அதில் ஒரு திருப்தி. அது அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ், அதில் ஃபினிஷ் ப்ராடக்ட் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ப்ராசஸில் நாங்கள் பார்த்துருக்கோம், ரா மிக்ஸ் கேட்டிருக்கோம், அன்மிக்ஸ்ட் ட்ராக் கேட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு சட்டிலிட்டி, அதில் இருக்கிற ஒரு பியூட்டி, அதை வந்து ஃபைனல் மிக்ஸில் கொண்டு வர்றது தான் எங்களுடைய வேலை. ஸோ ஓகே சார், நான் கடைசி கேள்வி சார், சிம்பு சார் பற்றி கேட்டாகணும். சிம்பு சாரோட போர்ஷன்லாம் படத்தில் எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா அதான் அவர் பயங்கர டேலண்டட் ஆள். அவர் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்ஃபேக்ட் அவரும் ஒரு மியூசிக் கம்போசரு, அவரும் ரைட்டர், அவரும் டைரக்டர். ஸோ அவருக்கு ஃபுல் சினிமா, அவர் ப்ராசஸ் ஃபுல்லாக அவருக்கும் தெரியும். அட் த சேம் டைம் அவரும் ஒரு ஸ்டார். ஏன்னா அவருக்கு அந்த அந்த ஆடியன்ஸும் தெரியும் அவருக்கு. ஸோ அவருக்கு ஒரு அப்பீல் இருக்குல்ல, அவர் வந்து நின்னாலே ஒரு அப்படின்னு ஆயிடுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது அவருக்கு தெரியும். ஸோ கேட்கவே வேணாம். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாம் சேர்ந்து வராங்களே, அப்படி வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். ஐயோ எல்லாரும் அவங்கவுங்க இது பண்ணிட்டு அப்படி. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே படத்தை தான் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இவர் வேற படம் இவர் வேற படம் இவர் வேற படம்னு பண்ணல. எல்லாருக்கும் என்ன கதைங்கிறது தெரியும், என்ன கதை சொல்லி ஆகணுங்கிறது தெரியும். எல்லாரும் ஒரே படத்தை தான் எடுக்கிறாங்க. ஓகே, அதுதான் முக்கியம். அது நடக்காது, அது ஈஸியாக நடக்காது எல்லாத்துலேயும். இதில் நடக்கும். ஓகே, ரீல்ஸ் பார்த்து பசங்க இப்போ என்னன்னா சீன் வந்து டக்குன்னு மூவ் ஆகணும் அப்படின்னு படத்துலேயே அந்த ரீல்ஸ் பார்க்குற மோகத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, சில டேரக்டர்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது, இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாட்டு எழுதுகிறோம்னா அதுவே நம்ம ரீல்ஸுக்குன்னு எழுத வேண்டியது இருக்குப்பா. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதை தான் விரும்புகிறாங்க. அதை தாண்டி ஒரு சீன் எடுத்தனால டக்குன்னு ஒரு சீனுக்கு இன்னொரு சீன் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம மணி சார் படத்தில் வந்து எமோஷன் பயங்கரமாக இருக்கும். ஒரு சீன் வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவாப்புல. ஒரு ஃப்ரேம் ஒன்றும் தேவையில்லை, தளபதியில் வந்து ரஜினி சார் திரும்பி நிற்கிற அந்த ஒரு சீன் போதும் அதை சொல்கிறதுக்கு, சரிங்களா? அந்தளவுக்கு டீட்டெயில் ஒர்க் இருக்கும். பட் இப்படி ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தக் லைஃப்பில் வந்து மணி சார் மாறி இருக்கிறாப்புல இந்த ஜென்ரேஷனுக்காக. ரீல்ஸ் மாதிரி தான் எல்லாம் எடுத்தால் தான் ஓடுங்கிறது வந்து நம்ம வந்து இது எப்படின்னா, இலை போட்டு விருந்து இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் விரும்புகிறாங்க. அதுக்காக இலை சாப்பாடு வந்து இனிமேல் யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு ஒதுக்கி வச்சுறது கிடையாதுல்ல. ஏன்னா அதில் ஒன்று இருக்குல்ல. ஆமாம். ஸோ அதுதான், ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிட்லாம், தப்பே இல்லை, எனக்கும் பிடிக்கும். ஆனால் டெய்லி அதே சாப்பிட மாட்டேன். இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. அது ரசனை சார்ந்த விஷயம். இதெல்லாம் சம்டைம்ஸ் கான்டெக்ஸ்டில் இது தேவை. ரீல்ஸ் பார்க்கும்போது இதுதான் தேவைன்னா அதுதான் சரி. இந்த படம் பார்க்கும்போது இப்படி இருக்குமா, சரி இதுதான் நல்லது. ஸோ எல்லாத்துலேயும் இதே மாதிரி பண்ணுறது அது ஆகிய சொல்கிறேனே, அது வந்து ஒரு லேசி திங்கிங். அது ஏன்னா நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னா டக்குன்னு போய் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம், இல்லை ஆப்பில் போட்டால் வீட்டுக்கே டெலிவரி ஆகுது. ஸோ அதை ஆனால் இதுனா நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். ஸோ வாழையை வெட்டிட்டு வரணும், குழம்பு வைக்கணும், நிறைய வேலை இருக்கு. அந்த அப்பளம் பொரிச்சு வைக்கணும். ஏன்னா ஸோ அது பண்ண முடியலன்னா இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிடலாம். அது பண்ண முடியலன்னா பண்ணுங்களேன். மணி சார் அதானே பண்ணுறாரு, நாங்கள்லாம் அதானே பண்ணுறோம். ஏன்னா அதுதான் முக்கியமான வேலை. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறீங்களே, இந்த படத்தில் ஒர்க் பண்ணலையாங்கிறது. எனக்கு என்னென்னா, என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செய்யறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று டைம், அதுதான் மெயின். 2வது பட்ஜெட்டு. எல்லா படத்துலையும் இவ்வளோ அவகாசம் கொடுக்க மாட்டாங்க வேலை செய்ய. படத்தோட டெட்லைன் டைம்லைன் அதே தான். படம் அனௌன்ஸ் பண்ணுற டைமு, ரிலீஸ் பண்ணுற டைம் எல்லா படத்துக்கும் ஒரே டைம் லைன் தான். இத்தனை மாதம் கழித்து ரிலீஸ் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம டைம் பிரிக்கிறோம்ல. இந்த வேலை செய்யறதுக்கு இவ்வளோ டைம் தேவை, அதனால் இது இப்பயே முடிச்சிருங்க. இந்த வேலை செய்யறதுக்கு இவ்வளோ டைம் தேவை, அதுக்கு இவ்வளோ டைம் அலாட் பண்ணணும், விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். அந்த உள்ளே பிரிக்கிற ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி நடக்காது. ஓகே, ஷூட்டிங் நல்லா பண்ணுவாங்க, பொறுமையாக பண்ணுவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஷூட் பண்ணுவாங்க. 10 நாளில் மிக்ஸ் பண்ணி முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் என்னால் பண்ண முடியாது. இல்லாட்டி ஷூட்டிங்கில் ஃபுல்லாக பைசா செலவழிச்சிருவாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரைஸாக இருக்காதும்பாங்க, சவுண்ட் போடுறதுக்கு ஸ்பைஸாக இருக்காதும்பாங்க. அதில் ஒர்க் பண்ண முடியாது என்னால். அதுதான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எல்லா படத்துக்கும் வந்து ஓவரால் டைம் லைன் அதுதான். ஆனால் அது உள்ளே பிரிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் கிடையாது. அதுதான் வந்து இதுவாகும். ஏன்னா சவுண்ட் வந்து ஆஃப்டர் தாட் ஆகிடுது. சரி படத்தை முடிச்சிட்டோம், இப்போ போட்டு பிடிக்கிறது தான் சவுண்டு. ஆனால் மணி சார் படத்தில் அப்படி கிடையாது. எனக்கு தேவையான அவகாசம் கொடுப்பாங்க. கமல் சார் அப்படி தான். அவரோட படத்தில் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய வேலை அவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ சட்டிலாக பண்ணணும். அதுதான் படத்தில் வர வித்தியாசம், அவுட்புட்டில் வர வித்தியாசம். அதை வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்களா, ஓகே நல்லது. கவனிக்காமல் போகிறாங்களா, அதுவே ஓரளவுக்கு வெற்றி தான். கவனிச்சாதான் பிரச்சனை, ஐயோ இன்னும் இதில் தப்பாக இருக்குன்னு. அதையும் பண்ணலையா, நல்லது தான், அவ்வளோதான் வெற்றி. இது என்னுடைய வேல்யூ அவங்க இவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஸோ அந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சதுனால சார் சம்பளமும் கொடுக்குறாங்க, அவார்டும் கொடுக்குறாங்க. அவகாசம் கொடுக்குறாங்க, அதான் மெயின். எனக்கு மெயினாக என்ன, டைம் கொடுக்கணும் எங்களுக்கு வேலை செய்ய. டைம் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு, அது சந்தோஷம். கண்டிப்பாக சார். 2 வருஷம் ஃபுட்டேஜை வந்து 10 நாளில் எடிட் பண்ண எப்படி எடிட் பண்ண முடியும், சவுண்ட் மிக்ஸ் பண்ண முடியும், நியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கடைசி கொஸ்டின் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சார். 2 சிம்பு சார் ஆமாம் தக் லைஃப்பில்? 2 சிம்பு சாரா? ஆமாம். யார் சொன்னாங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம், ட்ரெய்லர்லேயே பார்த்தோமே சார். சில இடங்களில் டீகோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சு 2 சிம்பு சாரா, ஒரு நல்ல சிம்பு சார் ஒன்று, கெட்ட சிம்பு சார் ஒன்று இருக்கிறாப்புல அப்படின்னு. அப்படியா? சரி ஓகே. இது அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்படியே படத்தை பாருங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் இருக்குன்னா நல்லது தான். ஏன்னா எல்லாரும் இது இருக்குமான்னு யோசிக்கிறாங்களா, வெரி குட், அப்படியே இருங்க, படத்தை பாருங்க. ஏன்னா இந்த ஆர்வத்தோட படத்துக்கு பாருங்க, அதுதான் மெயின். ஏன்னா அப்படின்னா படத்தை அட்லீஸ்ட் பார்க்க போவாங்கல்ல.
அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்படியே இருக்கட்டும். அப்ப 2 சிம்பு சார் அப்படியே இருக்கட்டும். நான் ஒண்ணுமே சொல்ல போறது படத்தை பாருங்க. ஓகே சார், ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப அழகா வந்து ரொம்ப அழகா இன்டர்வியூ கொடுத்தீங்க எங்களுக்காக. ஆமா சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப ஸ்டைலா வந்திருக்கீங்க சார். தேங்க்யூ. சினிமாக்காரன்ல எஸ், சூப்பரா இருக்கீங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் நடிக்கலாம். நீங்க நடிக்காம விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நடிச்சது இந்த வேலை பண்றதுக்கே டைம் இல்லை. தக்லீஃப்ல ஒரு கேமியாவது கொடுத்துருந்துருக்கலாம் நீங்க. நல்ல வேலை எதுவுமே இல்லை. சரி, அடுத்தடுத்து நிறைய படங்களை நான் உங்களை பார்க்க வெயிட் பண்றேன் சார். ஏதாச்சும் ஒரு 2-3 படமா நடிங்க சார். இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க சார், உண்மைக்குமே சொல்றேன். ஐயோ அப்பா, தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ சார். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Prista Kids School Uniform Shorts. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.